ஜெயம் என்ன நம்முடைய தாய் கிராமம் என்று சொல்லக்கூடிய நாராயண மகாசலத்தை வாசம் கொண்டு வரக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரியவர் இன்னும் காலம் சென்ற மாத்தன் அவருடைய குமார்த்தி இப்போதான் அந்த அம்மா இதுல இருக்கிறாங்க. ஊர் பருவல்லையே காரூர் கிராமத்திலே வாசம் வந்திருக்கக்கூடிய குழந்தை நம்முடைய நாடக பிழலை வாழ்த்த வேண்டும் என்று 101 ரூபாய் கொடுத்து கொண்டாடி இருக்கின்றது. அன்னாருக்கும் அன்னவர் சார்ந்தவருக்கும் ஆண்டவன் ஏழுமலையான அருள் இருக்குமாறு ஆண்டவரை வேண்டி அந்த குழந்தை கரத்திலே கொடுத்து விட்டு சென்றது அது நல்ல முறையோடு இருக்க வேண்டும் என்று ஆசி கூறுகிறேன். ஏதோ இந்த அடியால் இந்த ஏழை இடத்தை நிறைவு தருகின்றேன். சொல்றதுன்னா அவங்க கட்டி போறாங்க சும்மா வந்துருவாங்க. நான் சொன்ன போனா எவ்வளவு கதை சொல்லுவேன். அதுக்குதான் இவ்வளவு டைம் இல்லை. இதுக்காக டைம் இல்லை. எதுக்காக எச்ச பண்ணி கொடுக்குறோம். இடாதவர்கள் எச்சன்னு தான் சொல்லுவாங்க. இடக்கூடியவர்கள் எச்சன்னே சொல்ல மாட்டாங்க. சாப்பிட்டு சாப்பிடு அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரி 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 மாதவா, விதர்மகாராஜன் கிரகம் எதற்காக நாடி வந்திருக்கிறேன். இந்த வெயில நேரம் பார்த்து வந்திருக்கிறாரு பகவான். அவருடைய களைப்பு தீர ஆயாசம் தீர கொஞ்சம் பாயாசம் கொடுத்திருக்கிறார். வருகு கஞ்சி கொடுத்திருக்கிறார். என்ன கஞ்சி? வருகு. வருகு அதை நீ கண்ணு கூட பார்த்துக்க மாட்டேன். வருகு அந்த காலத்துல வருகுன்னா அது ஒரு பயிர். அருமையா அந்த ஜனங்க நல்லா சாப்பிடுவாங்க. வருகு திணை அப்படிப்பட்ட பொருள் எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. பச்சமாய் வந்ததல்ல உபலாயப்பட்டணத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். உபலாயப்பட்டணத்தில் தான் இருக்கிறாங்க. மகாராஜனே, பாண்டவர்கள் எப்படி சேமமாக இருக்க முடியும்? காட்டிலே சென்று காய்கனிகளை புசித்து துணை நீரை அருந்தி உண்ண உணவென்று உடுக்க உடையென்று படாத கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி சேமமாக இருக்க முடியும்? சரி, உன்னுடைய கிரகம் என்ன எதற்காக வந்திருக்கேன்? மகாராஜனே, உன்னுடைய கிரகத்தை நாடி நான் எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? உன்னுடைய மகன் தருமன் என்னை வரவழைத்து, மாமா நேற்றைய தினத்திலே உலகமா முனிவரை அனுப்பினோம். ஆமா, நாடு கொடுக்க மறுத்து விட்டான். சஞ்சீவா முனிவர் இடத்திலே நாடு கொடுக்க மறுத்து விட்டான் துரியோதனன் என்று என்னை கோரி வரவழைத்து எங்களுக்கு சேர வேண்டிய அந்த பாகத்தை கேட்டு வாருங்கள் என்று என்னுடைய மகன் தருமன் தெரிவித்தார். தர்மபுத்திர மகாராஜா. ஆகையா நாடு கேட்பது நேராக சென்று நாடு கேட்பது முறையே கிடையாது. விதர்மகாராஜன் கிரகம் சென்று உண்டு புசித்து போகலாம் என்று உடைய கிரகத்தை நாடி வந்திருக்கிறேன். ஒரு வேளை நான் அங்கு சென்றேனால் ஏழினமான வார்த்தை எல்லாம் வாழ்வான். ஓ, ஏன் பேசுறீங்க? எதுக்காக பேசுறீங்க? நீங்க யாரும் பாட தேவையில்லை. மங்கானிகார் பட்டிகார் மட்டும் தான் போறேன். யாரும் தேவையில்லை. பேசாத கம்மரு. மகாராஜனே, எப்படி என்றால் நேராக நாடு கேட்பது முறை அன்று, முறை கிடையாது. ஆகையால் உண்டு புசித்து போகலாம் என்றுதான் வந்திருக்கின்றேன்.
உன்னுடைய கிரகத்திலே வந்து உண்டு புசித்து விட்டேன். நீயும் நானும் சென்று பாண்டவருக்கு நீ சிறிய தந்தை, ஆமா, நானும் பொதுவான ஆளு. ஆகையால் நாம் இருவரும் சென்று பாண்டவருக்குரிய பாகத்தை கேட்டு வரலாம். ஐயனே, உன் பாதத்தை விழுந்து மன்றாடி கேட்கின்றேன். அந்த இடத்திற்கு நான் வரமாட்டேன். ஆமா குதிரமகாராஜே, சுவாமி, ஏதோ துரியோதனன் உன்னை கேவலமாக பேசுவான் என்று நீ நினைக்கிறாய். ஆமா, எப்படி என்றால் நான் பகவான் கண்ணன் வந்திருக்கிறேன் என்றால் ஒரு வார்த்தை பேச மாட்டான். நான் சொல்றது கேளு. பகவான் வந்திருக்கிறார் என்றால் ஒரு வார்த்தை பேச மாட்டான். என்னோடு வா, இருவரும் சென்று நாடு கேட்கலாம். புறப்பட்டு போகலாம். மகாராஜனே, உன்னுடைய கரத்திலே இருக்கக்கூடிய வில் எங்கே? மருத்துவக்காரன் தான் போய் கேளு. உன் வீட்டில் இருக்கிற பொருள் உன்னதான். சாரி, எதற்காக வில் என்றால் வில்லிலே சிறந்தவர் விதுர மகாராஜா, ஆழ்வார் பட்டம் பெற்றவர் நீ. அதனால உன் கரத்தோட வில் இருந்தாதான் உனக்கு பெருமை. கரத்துல வில் இல்லைன்னா உனக்கு பெருமை கிடையாது. நாம் இருவரும் சென்று நாடு கேட்கலாம். விதுர மகாராஜனே, துரியோதனன் அவைக்கு வந்து விட்டோம். துரியோதனுடைய கிரகத்தை நாடி வந்து விட்டோம். ராஜசபைக்கு வந்திருக்கின்றோம். பெரியோர்கள், ஆமா, குலோப்புகள் எல்லாம் எரியவில்லை, இருளோங்கி இருக்கிறது. சரி, இருந்தாலும் குற்றமில்லை, இருந்தாலும் இருக்கட்டும். பெரியோர்களை அழைப்போம், பெரியோர்களை அழைப்போம். பாருங்கள். பெருமை சேர் வீட்டாச்சாரி அவையிலே மேலதாளம் முழங்கக்கூடாது என்று துரியோதனுடைய கட்டளை. சரி, இருந்தாலும் குற்றமில்லை. ஐயா பீஷ்மாச்சாரி அவர்களே, நான் கோபால கண்ணன் வந்திருக்கின்றேன். ஐயா பீஷ்மாச்சாரி அவர்களே, 886 வயது நிரம்பியவர் பிதாமகர் பீஷ்மர். பீஷ்மரும் ஒரு வார்த்தை கூற கேட்கவில்லை. சரி, கிருபாச்சாரியை அழைப்போம். ஐயா கிருபாச்சாரி அவர்களே, நான் கண்ணன் வந்திருக்கின்றேன் உடைய அவை நாடி. அவரும் வார்த்தையாடவில்லை, ஒருவரும் வார்த்தையாடவில்லை. சரி, துரோணாச்சாரியை அழைப்போம். பாண்டவருக்கும் கௌரவருக்கும் அவரும் குரு, அவரை அழைப்போம். ஐயா துரோணாச்சாரி அவர்களே, நான் கிருஷ்ணன் வந்திருக்கின்றேன், கண்ணன் வந்திருக்கின்றேன். அவரும் வாய் வார்த்தை ஆடவில்லை. சரி, துரோணாச்சாரி குமாரர் அவருடைய மக அஸ்வத்தாமா இருக்கிறார், அவரை அழைத்து பார்க்கலாம். ஐயா அஸ்வத்தாமா அவர்களே, நான் கண்ணன் வந்திருக்கின்றேன். ஐயா உங்கள் வீட்டை தேடி நான் வந்திருக்கிறேன், ஒரு வார்த்தை கூட கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. சரி, இருந்தாலும் குற்றமில்லை. துரியோதன மகாராஜாவுக்கும் கர்ண மகாராஜுக்கும் என் மேல் மன வருத்தம் போல் இருக்கிறது. இருந்தாலும் குற்றமில்லை. அனைவருக்கும் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். வருவா துரியோதனா, மாமா இன்னவங்க ஒரு அவமானம் போதும், என்ன பட்ட அவமானம் இதே போதுமானது, போதுமானது. ஆகினால் மனதமயட்டும் மனதமயட்டும். விருந்தாளி நம்ம வீட்டை தேடி வந்தா விளக்காய்ச்சிட்டு உள்ள கொஞ்சிங்கிறாங்க. அவங்க வரி கதையாக்குது. விளக்காய்ச்சிட்டு போய் உள்ள உட்காந்து அந்த கதையா இருக்குது துரியோதனுடைய அவை. இருந்தாலும் குற்றமில்லை. பெருமை சேர் வீட்மாச்சாரி, பெருமை சேர் வீட்மாச்சாரி, புனிதரே துரோணாச்சாரி, அருமையான அஸ்வத்தாமா, அன்பரே கிருபாச்சாரி, மறிவிலா முடி தரித்த இந்த மதி குலத்தனில் உதித்த கருணை சேர் சுயோதனர்க்கும் கர்ணருக்கும் ஆசீர்வாதம். அனைவருக்கும் ஆசீர்வாதம். துரியோதன மகாராஜாவுக்கும் கர்ண மகாராஜாவும் கொஞ்சம் என் மேல மன வருத்தம் போல் இருக்கிறது. குற்றமில்லை,
ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எனக்குன்னா இங்க மணக்குதா இல்ல பூரிக்குதாடா? கோபமாகுமா பூபாதி என் மேல் கோபமாகுமா? கோபமாகுமா பூபாதி என் மேல் கோபமாகுமா? உன்னை கோரி வந்தவர்கள் பேரில் விட்டானை கோபமாகுமா? துரியோதனா, உன்னை நாடி நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய கிரகத்தை உன் வீட்டை தேடி நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய அவைக்கு நான் வந்திருக்கிறேன். என் மேல உனக்கு என்ன ஐயா கோபம்? பாவம் என்பது பழுக்கஞ்சாது, பாவம் என்பது பழுக்கஞ்சாது. பெரியோர்கள் அன்று உரைத்தாத போது கோபமாகுமா? பூபாதி என் மேல் கோபமாகுமா? பாவம் பழிக்கு அஞ்சாது என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாவம் பழிக்கு அஞ்சாது பெரியோர்கள் வார்த்தை. பெரியவங்க எது சொன்னாலும் அது சரியாக தான் இருக்கிறோம். முன்னோர்கள் சொல்லிட்டு போகிறதா கரெக்டாக இருக்கும். பாவம் பழி கஞ்சாது பெரியோர்கள் அன்று உரைத்தத போது. துரியோதன தீரன் கனகன் தீசாஸ்திரசன் தீசுபாலன், தீரன் கனகன் தீசாஸ்திரசன் தீசுபாலன், தன்னை அறியாமல தான் கட்டதறியாயோ கோபமாகுமா? பூபாதி என்ன கோபமாகுமா? சபாஷ். அதான் தீரமுள்ளவர்கள் இந்த உலகத்திலே எப்படிப்பட்டவர்களாம் போயிட்டான் தெரியுமா? இரண்யன், இரண்யாக்குதன், ராவணன், கும்பகர்ணன், இடும்பன், பகாசுரன், மணிமாலன், ஜராசந்தன், அப்பெல்லாம் பலம் பொறிஞ்ச வீரர்கள். அவெல்லாம் தருணம் அறியாமல் போயிட்டாங்கய்யா. இருக்கிற இடமே தெரியல, தருணம் அறியாமல் போயிட்டாங்க. அப்படிப்பட்ட பலசாலிகள்லாம் ஏதோ 60 அடி சிம்மாசனத்தில் அமர்த்து கொண்டு கால் மேலே காலை போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்கிறான் துரியோதனை. நான் நினைத்தா ஒரு நொடியில் என் காலில் வந்து அவன் விழுவான். டேய் மாதவா, உள்ள போய் போந்துக்கிட்டா நீ வா. நான் நினைத்தால் எங்க உட்காந்துங்கிறான் 60 அடி சிம்மாசனம், என் காலில் உயரம் பார்க்குறியா? என்னுடைய மகிமை அவனுக்கு தெரியாது. நீ பாரு, ஒரு நொடியில பாரு. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன். எப்படி மாமாக்கு வேந்தேன்? ஏதோ சூழ்ச்சி ஏற்பட்டு இருக்கின்றது. ஆமா வாத்தால் போடுறா. ஆமா எதற்காக வந்திருக்கிறார்? எதுக்கு வந்துக்கிற? பாண்டவருக்குரிய பாகத்தை கேட்க வந்திருக்கிறேன். சமாச்சாரம் அப்படியே ஒரு வாரம் மாதிரி. அவன் எதுக்குடா வந்துக்கிறான்? வாடா டே வாடா வாடா சித்தப்பா. வா சித்தப்பா. குண்டு படுகு. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ரெண்டாவது போய் படுக்கூடாது அவன். சித்தப்பாவா? சித்தப்பாடா. சித்தப்பா. யார் குட் பண்றா? நீங்க லேட் ஆனா கூட பரவாயில்லை. பாண்டவருக்கு சேரவேணி ராஜகேக்கு கண்ணு வந்துக்கறாரு. இது போய் பார்த்து. நீ எதுக்கு வந்துக்கற? படு படு. மகனே துரியோதனா. சித்தப்பா என்ன சொல்ல தங்கமா?
அட ஜாஸ்திக்கு வந்துரு, அட வேஸ்திக்கு வந்துரு, அட தேவடியாளுக்கு வந்துரு, அட தேவடியாளுக்கு வந்து தேவடியா பையா சித்தப்பன் என்று சொல்ல தகுமா? மெதுவா போமாமா. சித்தப்பன் என்று சொல்ல தகுமா? யார் ரேஷன் சொன்னா நெஞ்சில் வச்சுக்கலாமா? அடியா சித்தாபா, அடியா ஜாஸ்திக்கு வந்துரு. ஒரு அத்தை கணக்கு சமண்டா அத்தி பழத்தை போட்டால் அத்தையோ சத்தத்தை அத்தி பழத்தை போட்டால் அத்தையோ சத்தத்தை சித்தாபையன் சொல்ல தகுமா? சித்தாபையன் சொல்ல தகுமா? அட தகுமா தகாதீங்க. அண்ணால வந்து சித்தாபையன் சொல்ல எதுக்கு ஒப்பானவனிய தெரிஞ்சா கட்டி போகணும். அத்தி பழத்துக்கு எதுக்கு ஒப்பானவன்? அத்திவழம், அத்திவழத்தை பார்ப்பதற்கு பார்த்து பழத்தை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? ஆனா அதை புட்டு பார்த்தா அது பூசி போய் நேத்து கூட பார்த்து நானு புழு பூச்சிமா இருக்கும். அதை போல் புழு பூச்சிக்கு சமமான அந்த தேவடியா பையன் அருமை கன்னியா துறை துரியோதனா சொல்லவா சொல். நானும் ஒரு தங்கத்திற்கு சமண்டா தங்க தெருப்பனவ தலைக்கு ஏற்குமா? தங்க தெருப்பனவ தலைக்கு ஏற்குமா? வைதா நான் கூட வானான்ற உட்காராடி சீக்கிரமா முடிச்சு வான்ற. தங்கத்தினால் தகரடித்து வெள்ளியினால் கை கோட்டு ஒரு கால ஒரு செருப்பு ஒன்று செய்யறோம்னா அது எங்க வரும்? மூணே பார்த்து அது 100 ரூபாய்க்கு ஒரு குடம் வாங்குறோம். எங்க போய் வைக்கிறோம்? பூஜை அறையில் வைக்கிறோம். அதே போல் நீ தங்கமாக இருந்தாலும் ஒரு செருப்புக்கு சமமானவனி. மரத்தை வைத்து மரம் வளர்ந்து தெருவில் போகும் பெயர் கதனே தருவதை போசமும் வாழ்வும் என்ன வஸ்திரம் எல்லாம் இங்கே ஆடையும் ஒன்றே. ஆனால் அது உனக்கு தகுமா சொல்ல? இவன் உண்ணுகின்றான உணவு யாத்து உடுத்துகின்ற உடை இருக்கும் இருப்பிடம் எல்லாம் ஒரு அப்படி அனைத்துமே நம்மது. மொத்தமே நம்ம தான் கூட வித்தியா. ஆனால் பார்த்தா பாண்டவர் இடத்திலே வேஷம் அடியா தாஸ்திக பிறந்தவரு, அட வியாஸ்திக பிறந்தவரு, அட தேவடியாளுக்கு பிறந்தவரு. எப்படிங்கிறான் பாரு கறி மக்கள். கண்ணன் தான் வரான் நாட்டு கேட்கறதுக்கு. உன்னை யாரா கூப்பிட்டாங்க? இங்க உன்னை யாரா வர சொன்னாங்க? ஒண்ணு பேச பெருமனா எங்க படிக்கிட்டீங்க? எங்க படிக்கிட்டீங்க? மண்டையில 6 மயிறு வச்சுன்னு இல்ல. உடம்புல பயம் இருக்குதா? பயங்குதாடா. நான் சொல்றேன்
ஏய், ஏய்.